கூப்பிட்டீங்களா? உங்க பேர் என்னங்க? செல்வராஜ். எதுக்குங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஐயோ ஆயிடுச்சுங்க. நம்மள ஆள விடுங்க. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அண்ணன் நமக்கு இல்லையேன்னு வருத்தப்படுங்க. நீயும் இருக்கியே எனக்கு அண்ணன். 4 வருஷம் கோட் அடிச்சு என் கூட படிச்சுக்கிட்டு என்ன ஃபீல் பண்றியா? அவர் காலை தட்டி விட்டா உருப்பிடுவேன்னு நினைச்சியா? வேணா அவர் காலை தொட்டு கும்பிடு, அப்பவாது உருப்பிடுவியான்னு பார்க்கலாம். நான்சென்ஸ். சார் அத கொஞ்சம் கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புறீங்களா? சரிங்க. மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. சரிங்கண்ணே. எதுக்கு நின்னு நீட்டிக்கிட்டு? மடக்கி வைங்க. வரணுங்க சார். வாங்க. வரணுங்கம்மா. திடீர்னு ஏண்டி அப்படி கோவப்பட்ட? பின்ன கிண்டல் பண்றதுக்கு ஒரு விவஸ்தை வேணும். உன் ஆளோட அண்ணங்கிறனால தான் அப்படி பேசுனேன். யாரா இருந்தாலும் நான் அப்படிதான் பேசியிருப்பேன். இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்கு. அம்மன் கழுத்துல அவங்க தாலி ஏறிச்சுன்னா அந்த 3 பேரையும் फिकर मत करो, मार डालूंगा. நிறுத்தியா? வாங்க மாப்ள. வாரா சபனி, எப்படி இருக்க? வாங்க மாமா. என்னையா அது? எங்க யார பார்த்து வாங்க வாங்கங்கிற? நிஜமாலுமே உங்களுக்கு தெரியாதுங்களா? குலதெய்வம் கோவில நின்னுட்டு சின்னையம்பாளையம் ஜமீன் உங்களை பார்த்து மாப்பிள வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறாருங்கோ. ஆரம்பிச்சிட்டாயா அவன் வேலைய. ஏன் மாப்பிள இவெல்லாம் எப்படி ட்ரெயின்ல போவான்? கடக்க முட்டை மாமா. யோ சுமாரியா, நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்களை வாங்கன்னு கூப்பிடணும். முறையவே மாத்துறீங்க. கோயில் இப்ப எங்களுக்கு சொந்தம், எங்க குடும்ப சொத்து. ஏன் எழுதி கொடுத்தது மறந்து போச்சாக்கா? பெரிய தம்பி, தங்கச்சிக்கு எழுதி கொடுத்த சொத்துல குலதெய்வத்தையும் சேர்த்து கொடுத்துட்டியாப்பா? யாருக்கு அத்தை கொடுத்தோம்? நம்ம குடும்ப தெய்வத்துக்கு தானே கொடுத்தோம். யார் கோயிலா இருந்தா மாப்ள உங்க சார்பில் அம்மனுக்கு தாலியை சாத்திட்டு பூசி ஆரம்பிக்க சொல்லுங்க. அம்மனுக்கு உங்க தாலியா? பின்னாடி பாத்தியா? இதுக்கு முன்னால நீ போடுற மஞ்ச கேட்ட அம்மனுக்கு போட்டா எங்க கௌரவம் என்ன ஆறுது? உன் தாலியை தூக்கிட்டு போய் வேலைக்கு அந்தாண்டா போடுறா. ஏன் இந்த பக்கம் போட்டு ஆள் வச்சு எடுத்துக்குவியாக்க? மாமா சும்மா மாப்பிள நம்ம குடும்பத்தை கேவலமா பேசிட்டு இருக்கான். இந்த பாருங்க, போன திருவிழால எந்த நகையெல்லாம் முதல்ல போடக்கூடாது எங்களை அடிச்சு அவமானப்படுத்துறீங்களோ அந்த நகை தான் முதல்ல அம்மனுக்கு சாத்துவோம். பரவாயில்ல மத்த பூஜையெல்லாம். சரி கோவப்படாதீங்க மாப்ள, நீங்க சொன்ன மாதிரி செய்யுங்க. பூசாரி அவங்க நகையை வாங்கி அம்மனுக்கு சாத்துங்க. நாங்க வெறும்ல இருந்து குலதெய்வத்தை கும்பிட்டு போறோம். உங்க கோலமே இல்லைன்னு ஆகி போச்சு. அப்புறம் நீ கோல தெய்வம். நீங்க எங்கேயாவது போனாதான் அம்மனுக்கு பூசையே நடக்கும். நீங்களா போனா மரியாதை, கழுத்தை பிடிச்சி தள்ளனா அசிங்கம். எப்படி மரியாதை வேணுமா இல்ல போய் கணக்கு கசிக்கிட்டு? இல்ல கணக்கு, எங்க அப்பா செத்து போயிட்டான்னு நினைச்சேன். உங்களுக்குள்ள உயிரோட தான் இருக்கார். இது ஒண்ணு போதுங்க. இதுக்கு மேல இந்த கிழவனுக்கு என்ன வேணும்? அப்புறம் நான் வரட்டுங்களா? ஏன்னா போலீஸ் என்னை தேடி வரக்கூடாதுங்க. வந்தா நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமாயிருங்க. அதனால நானே போயிருந்தேங்க. பாத்துங்களா? அப்புறம் இவன் யாரு, இவனை யாரு அனுப்பிச்சுப்பாங்கிறத பத்தி எல்லாம் நீங்க அனாவசியமா மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. அதெல்லாம் போலீஸ்காரன் பாத்துக்குவானுங்க. அவனுக்கு என்ன வேலை? பிடிச்ச போடுவான்ல. இப்படித்தானுங்க 1936ல. ஆமாங்க, இப்படித்தான் 1936ல சொல்லியா ஒண்ணுமே நடக்கலைங்க. அப்புறம் ஏன் இதை சொன்னேன்? ஏனுங்க விஷயத்தோட 1947, 48, 49 சொன்னல. அப்ப பேச விட்டீங்களா நீங்க? வாய் அடிச்சீங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லாம 1936 என்னன்னு கேக்குறாரு பாருங்க. என்ன அப்புறம் நீ கண்ணை கசிட்டீங்க? இதை பாருங்க, இப்படி ஒரு கேரக்டர் உங்க குடும்பத்தில் இருந்ததையே நீங்களே மறந்துக்கோணும். வரட்டுங்களா? அம்மா வரணும். அவனி வரட்டுமா? அம்மா உன்னோட மனசுக்கு நீ மகராசியா இருப்ப. உனக்கு ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன திமிரு இருந்தா அத்தனை பேர் முன்னாடி என்ன எங்க அப்பா அவமானப்படுத்த நீ? அன்னைக்கு அவனுக்கு பண்ணானுங்க, இன்னைக்கு நீ பண்ணியாக்கோ. என்ன தைரியம் உனக்கு? ஏடி கேக்குறேன்ல, பாருங்க பாருங்க, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், தொடச்சிட்டே இருக்கேன். ஏடி உடம்புல உணர்த்திக்கிட்டு இருக்கா இல்லையா உனக்கு? தினம் வாங்கறது தானே, வாங்கி வாங்கி பழகி போச்சு. ஆனாலும் திமிரு இன்னும் அடங்கலையா? எங்க மான மரியாதை எல்லாம் குளி தோண்டி போச்சவள இன்னும் கொல்லாம விட்டுக்கோம் பாரு. அதுக்கு சந்தோஷப்படு. கொலை செய்யலாம் நீங்க தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன வாயடிச்சு பண்ணிக்கிறீங்க? எங்க அண்ணனுங்களுக்கு எந்த ஊர்லயும் எதிரிங்க கிடையாது. நீங்க தான் அவங்கள கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் அதெல்லாத்தையும் வெளியே சொல்லாம உங்க வீட்டு மருமகளா, சாரி வேலைக்காரியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த வீட்டு மரியாதையையும் நான் பிறந்த இடத்து பெருமையையும் காப்பாத்துறதுக்கு தான். என்ன நீயா கற்பனை பண்ணி ஏதாவது பேசிட்டே போற? யாரடி கொலைகார?
சும்மா சொல்லக்கூடாது. என் மருமவ பெரிய புத்திசாலி தான். என்னங்கப்பா நீங்க அவளை போய் பாராட்டுறீங்க? பின்ன நம்ம குடும்ப வாரசை வயிற்றுல சுமக்கிறாளடா, அவளை போய் நீ அடிச்சுக்கிட்டு அறிவே இல்லடா உனக்கு. இதை பாரு, இனிமே அவன் மேல கோவப்படாம டூயட் கேட் பாடி அவளை சமாதானப்படுத்து. டேய், பாட்டெல்லாம் சத்தம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.